சிவா, அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கூட்டமா இருக்குல்ல? தி லாஸ்ட் நிஞ்சா ஃபைட்டர். ஜெயிக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசா? சிவா, நீ ஏன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது? உனக்கு தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்ல? இல்ல ரேவா, வேண்டாம். குன்ஃபுவை நான் என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம பிக்னிக்கை என்ஜாய் பண்றதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம். ரிலாக்ஸா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாமே. நீ அவனை ஏன் தொந்தரவு பண்ற? அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. அவனுக்கு பதிலா நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்றேன். பாத்துக்கிட்டே இரு. அந்த 1 கோடி எனக்கு தான். எங்க கிராமத்துல ஒரு முறை துணி துவைக்கிற போட்டி வச்சாங்க. நான் எல்லாரையும் தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டேன் தெரியுமா? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்ப கிராமத்துக்கு போனாலும் எல்லா தோபிஸும் இவனை வெல்கம் பண்ண வந்துடுவாங்க. வேற யாராவது ரியல் ஃபைட்டர் இருக்கீங்களா இவ கூட போதுறதுக்கு? இருக்காரு. ஒரு மாபெரும் சக்திசாலி, புத்திசாலி, பயமறியான். அவரு இந்த ஃபைட்டரை உண்டெல்லன்னு ஆக்க போறாரு. கான்ஸ்டபிள், குஷியில வாயை விட்டான்னு வச்சுக்க, அவன் வாயிலேயே குத்துவான். தாங்க முடியாது. உனக்கு கும்ஃபுவும் வராது, கராத்தேவும் வராது, உனக்கு எந்த மார்ஷல் ஆர்ட்ஸும் தெரியாது. அங்க நிக்கிறது பரோட்டா மாஸ்டர் இல்ல, கராத்தே மாஸ்டர். உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாரு. பாஸ், நான் என்ன பத்தி சொல்லல பாஸ். ஒரு மாபெரும் சக்திசாலியை பத்தி பேசுறேன் பாஸ். லட்டு சிங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் பாஸ் நானு. இன்னைக்கு இங்க ஒரு புது ஃபைட்டர் நமக்கு கிடைச்சிருக்காரு. இங்க நம்ம தேசத்தோட பெரிய பெரிய ஃபைட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ ஒரு புது ஃபைட்டரும் கிடைச்சிருக்காரு. அவரோட பேர் தான் லட்டு சிங். ஆஹா, என்ன ஒரு பேரு. பேரை கேட்கும் போதே நாக்குல தண்ணி ஊறுது. கண்ணுல தண்ணி வர வைக்கிறதுல உனக்கு அப்படி என்னடா ஒரு ஆனந்தம்? கான்ஸ்டபிள், நேரம் பார்த்து பழி வாங்கிட்டியே என்ன? நானே ஒரு திருடனை பிடிக்க இந்த மாதிரி மாறு வேஷத்துல வந்தாக்கி என்ன இப்படி கோத்து விட்டியே? உங்க பேரை நாங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்க உங்க கூட சண்டை போட்டே ஆகணும். அந்த கான்ஸ்டபிள் நம்ம லட்டு சிங் சார மாட்டி விட்டுட்டாரு. கபாடி கபாடி. ஓ, வணக்கங்க. வணக்கம். என்ன இப்படி சுத்துற? அப்பாடே, எனக்கு தலையெல்லாம் சுத்துறாக்கி இருக்கிறேன்னு ஒருத்தரா. அடிக்காதரா. ஐயோ, எந்த தைரியம் தான் போலீஸ்காரனை அடிக்கணும்? நான் தோத்துட்டேன்பா. அளவிடு, நான் தோத்துட்டேன். அவர் தான் தோல்வியை ஒத்துக்கிட்டாருல, அப்புறம் எதுக்காக அவரை அடிக்க வரீங்க? அவர் தான் கண்ணுல தூசி விழுந்து தொடச்சுக்கிட்டு இருக்காரு, தெரியலையா? நான் இங்க உங்க கூட சண்டை போடுறதுக்கு வரல. லட்டு சிங் சார் இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நீங்க வாங்க லட்டு சிங் சார். ஆமா, வாப்பா போலாம். ஆமா. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். கான்ஸ்டபிள், இன்னைக்கு இருக்கடா உனக்கு. வேடிக்கை பார்க்க பார்த்த என்ன ரிங்குக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டான். ஏய், ஓடாதா நெல்லு. ஏய், வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். வாங்க. நல்ல விஷயம், வாங்க உட்காருங்க. அடாடா. சார், நாங்க ஏழை குழந்தைகளுக்காக ஒரு ஸ்கூல் நடத்துறோம். உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யலாம். இது உண்மையில ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சே. வாங்க, இந்தாங்க. சிவா, இவங்க ஒரு நல்ல காரியத்துக்காக தான் பணம் கேக்குறாங்க. நீ ஏன் அந்த 1 கோடியை இவங்களுக்கு டொனேஷனா கொடுக்க கூடாது? ஆமா சிவா, 1 கோடி ரூபாயில இவங்க ஸ்கூல்ல எத்தனை பசங்க படிப்பாங்க தெரியுமா? 1 கோடியா? நீங்க 1 கோடி கொடுக்க போறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி 1 கோடியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எங்க கிட்ட இருக்கிற 1000 குழந்தைகளுக்கும் படிப்பு, சாப்பாடு, துணிமணி, தங்கறதுக்கான இடம் எல்லாத்தையுமே எங்களால பிரச்சனையே இல்லாம கொடுக்க முடியும். என்னது 1 கோடியா? சிவா என்ற 1 கோடியா எங்க இருந்து கொடுப்பா? நேரம் அவன் கைய என் அக்கௌண்ட்ல தான் வைப்பான். கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்ச காசெல்லாம் போயிட்டு போல இருக்கேன் சிவா. ஓகே,
நான் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தரதுக்கு தயாரா இருக்கேன். வேண்டாம் சிவா, வேண்டாம். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கி பழைக்கிற மாதிரி ஆயிடும் சிவா, வேண்டாம். தாத்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்கறத பத்தி பேசல. அதுவும் அங்க பாருங்களேன், அங்க ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. தி லாஸ்ட் நிஞ்சா ஃபைட்டர். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கறாங்களா. நான் மட்டும் அதுல ஜெயிச்சேன்னு வைங்களேன், அந்த 1 கோடி ரூபாய் பரிசா அவங்களுக்கு கொடுத்துருவேன். சரி சிவா, நீ ஒரு நல்ல காரியத்துக்காகத்தானே இதுக்கு போறேன்னு சொல்ற. அதனால நான் உன்னை சண்டை போட அனுமதிக்கிறேன். இல்லன்னா இவ்ளோ டேஞ்சரான இந்த விளையாட்டுல நான் உன்னை ஈடுபட சொல்லவே மாட்டேன். இதோ இப்ப நம்ம கூட செமிஃபைனல் ரவுண்டுக்கு 5 பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எங்களோட புது பார்ட்டிசிபேட் உங்களோட செமிஃபைனல்ல மோத போறாரு. ஏதோ ஃபைட்ல லைட்டா 2-3 பஞ்சஸ் நீ கொடுத்தங்கிறதுக்காக தப்பு கணக்கு போடாத. எங்களெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது, புரிஞ்சுதாடா சின்ன பையா? பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இன்னைக்கு ஒரு மாபெரும் வீரன் நமக்கு கிடைச்சிருக்கா. இவன் சண்டை போறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம செமிஃபைனல் ரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி 5 பேர் இருந்தாங்க இல்லையா? அவங்கள சிவாவும் கலந்துக்க போறான். அவன் வயசை மனசுல வைக்காம அவன் டேலண்ட மனசுல வச்சு இந்த போட்டியில நான் அவனை சேர்த்துக்கிறேன். நிச்சயமா இவன் ஜெயிப்பான்னு நான் நம்புறேன். இங்க பாருங்க, இந்த பையன் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் சான்ஸே கிடைக்காது. முதல்ல நாம இந்த பையனை காலி பண்ணுவோம், அப்புறம் நமக்குள்ள மோதிப்போம். அதுதான் சரிப்பா. இந்த பையன்கிட்ட மட்டும் தோத்தோம், ஒட்டுமொத்த ஊரை நம்ம முகத்துல காரி தொப்போம். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். நமக்குள்ள தோத்து போனோம்னா பிரச்சனையே இல்ல. சின்ன பையன் கிட்ட தோத்துட்டோம்னா யாருகிட்ட போய் மூஞ்ச காட்டுறது? அசிங்கம் இல்ல? All participants attention please. இந்த மேப்ல காட்டுற டைரக்ஷன்ஸை எல்லாரும் கொஞ்சம் கவனமா பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்துதான் நீங்க எல்லாரும் உங்க பைக்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இங்க லாஸ்டா இங்க ஒரு கேவ் வரும். அந்த கேவுக்குள்ள ஏற்கனவே ஒரு ட்ரெயின் நிஞ்சா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த நிஞ்சா கூட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் யார் அதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். The last ninja fighter. Any doubts? No sir. ரூட்ல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கலாம். அதை வச்சு நீங்க உங்களோட ஆப்போனண்ட எப்படி வேணாலும் தடுக்கலாம். மத்த ஆப்போனண்ட வழியிலே அடிச்சு காலி பண்றதோ பானாததோ உங்க திறமைய பொறுத்து இருக்கு. ஓகே, ரெடி? அட இவனை கொஞ்சம் பாருங்கப்பா, இந்த பையன் சைக்கிள்ல வர போறானோ. நம்ம ஜெயிச்சு பரிசெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவன் சைக்கிள்ல கேவக்கே வருவான் போல இருக்கு. அட விடுங்கப்பா, அதான் பார்ட்டிசிபெண்டா வந்துட்டால. சின்ன பையன் அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, கெட் செட் கோ.